சிவமே ஆகிய யோகி பாடிச்சு பார்த்தீங்களா? இதுதான் யோகி. பிரபஞ்ச நடனம், நடராஜனுடைய பிரபஞ்ச நடனம் புரந்தரதாசர் எழுதிய பாடல். புரந்தரதாசருடைய பாடல் மிக அழகாக பாடியது நிகிதா நீடுகொழி. நிகிதாவிடம் இருக்கிற கலை இன்னும் நீடு நாள் பாடல். அது சிவன் ஆடினதான் தெரிச்சு ஓடுது. வந்துச்சா நகை வந்துச்சா, அதான் சிவன். அது சிவம் வரும்போது எல்லாம் தெரித்து விடும். அப்பதான் சிவனுடைய நடனம் வந்து குழந்தை அருமையா தான் தொடர்ந்து கண்ணி பண்ணுவான். இந்த பாவம் ஒன்று அழகா இருக்கு. ஆடும்போது அந்த பாவம் முக்கியம். உடல் அசைவு ஒரு பாதி, அந்த பாவனை முக்கியம். அந்த பாவனை கொண்ட அற்புதமா வருது. சிவம் ஆடும்போது சிவமே ஆயிடணும். கண்ணனா ஆடினா கண்ணன் ஆயிடணும், ராதை ஆடினா ராதை ஆயிடணும். அந்த பாவம் ரொம்ப முக்கியம். அது ஒன்று அழகா இருக்கு. தொடர்ந்து யோகிராம் சுகுமார். இந்த குழந்தை ஆடினதான் நான் பேச போறேன். இவ ஆடி ஒன்றை காட்டினாலும் அதை கொஞ்சம் பேசி உங்களுக்கு புரிய வைக்க முடியுதான் ட்ரை பண்றேன். அதான் சிவமே ஆகிய யோகி. ஏன்னா யோகி யாருங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் யோகி சுற்றி வந்து சாமியார் இப்படி கையை பற்றிக்கிட்டே இருந்தோம். ஒருத்தர் போனார் பாலாஜிட்ட போய் கேட்டு இருந்தாரு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடங்களை போய் கேட்டு வந்தார். எனக்கு இந்த பிரச்சனையில சாமியை தீர்த்துட்டார் எல்லா டவுட்டையும். நான் தாண்டா சிவம்னு காட்டார். முதல்ல அந்த சமூகத்தில் தான் ஆரம்பிக்கிறேன். நான் எப்படி தைரியமா சிவமே ஆகிய யோகின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன்னா, எனக்கு பகவான் கொடுத்த அனுபவங்கள் தான் நான் இதை சொல்றேன். ஐயா புத்தகத்தில் படிச்சதில்லை. ஒரு முறை நானும் செல்லப்பன் சுவாமி, அவர் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சித்த வைத்தியர். நாங்கள் வைத்திய சாமி கையாட விழிக்கும் இந்த சுகத்தானவர். அவர் திருவனந்தபுரம் பகவானுக்கு மிக மிக நெருக்கமான ஆள். எந்த அளவுக்குன்னா பகவானுக்கே மருந்து கொடுப்பார். அது ரொம்ப அழகா இருக்கும். செல்லப்பன் சுவாமி யோகித்த வரும்போது யோகிக்கு பல்ஸ் பிடிச்சு பார்ப்பார். அவர் சாமி நம்ம கையை ஒன்று பார்க்கணும், சாமி கையை கொடுப்பார். ஒன்று பல்ஸ் பார்ப்பார். சாமி அடுத்த கை இவர் பல்ஸை பார்த்துட்டு சாமி யார் போனா சாமி கையை தொடர் வச்சுட்டு தான் அப்படி பிடிச்சிருப்பார். எங்களுக்கு ஒரே சிரிப்பாங்க, யாருக்கு பல்ஸ் பார்க்குறாங்க. சாமிக்கு பல்ஸ் செல்லப்பன் சாமி பார்ப்பாரு. செல்லப்பன் சாமியினுடைய ஆயுள் பரியந்தம் உள்ள பல்ஸை சாமி பார்த்துட்டு இருப்பார். அந்த காட்சி ரொம்ப பார்க்க அழகா இருக்கும். அதில் அது எப்படி இருக்கு சுவாமி கேட்பாரு. அது ஒன்று கேரி கிடக்குன்னு சொல்றாரு. ஒரு தமிழ் சடாரணம் வராது, மலையாளம் தான் வரும். அது கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு உடனே சாமிக்கு ஒரு மருந்தெல்லாம் தேவை. சாமி நான் ஊரில் போய் ஒரு நல்ல மருந்து ஒன்று சரியாகி கொடுக்கும் சாமி, அதை தெற்றாவது குடிக்கணும். சரி சாமி கொடுத்து விடுவோம்னு சொல்லுவார். வரும். ஆனால் கேட்டிருக்க சுதாமலம் ஒரு நாள் சாமி குடிப்பார். அந்த மருந்தை ஒரு நாள் குடிப்பாங்க. அதோட வாழ்க்கை முடிஞ்சு அது ஒரு அன்பு சாமிகிட்ட உண்டு. அந்த செல்லப்பன் சாமிக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவருடைய குருநாதர் புருஷோத்தமானந்த்ஜி மகாராஜன். அம்மா அங்க பேசக்கூடாது, இங்க கேட்கணும். மழை வரும் போகும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தான் வரும் போகும். என்ன யோகிராம் சுகுமார் புருஷோத்தமானந்த்ஜி மகாராஜன் ஒரு சுவாமிஜி ரிஷிகேஷிலிருந்து 25 கிலோமீட்டர். ஏன் சொல்றேன், நீங்களாம் போய் பார்க்கணும். அங்க வசிஷ்ட குகைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த குகையில் 40 ஆண்டு காலம் திரிசூரில் இருந்து சென்று வாழ்ந்தவர். திரிசூர் ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்து வெளியேறி ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாகுவாகி 45 ஆண்டு காலம் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் சமாதி எனக்கும் மிக வேண்டிய சுவாமி. நான் அங்கே 5-6 தினங்கள் நம்பி தங்கியிருக்கிறேன். நான் எப்போ வசிஷ்ட கோயிலுக்கு போனாலும் சங்கராவோட வரும் சொல்லி எனக்கு ஒரு இடம் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பரிச்சயமானவர். இதெல்லாம் சரி, இதெல்லாம் இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. யோகிகிட்ட போயிட்டா யோகி நேரடியாக தர அனுபவங்கள் மட்டும் விடாது, நம்மளை நிறைய சுத்த விடுவார், நிறைய அனுபவங்களை அள்ளி தருவார். அதுதான் குருநாதன். ஒரு குருநாதன் எல்லாம் தானே தர மாட்டார், கொஞ்சம் விரட்டி விடுவார். அங்கே போடாங்க பல இடங்கள்ல போய் நமக்கு பல்வேறு அனுபவங்களை தந்து விட்டு அவர் ஒன்றுமே உட்காந்து அவரை ஓடி வருவோம். சாமி சிரிச்சுட்டு இருப்பார். நான் அனுப்பி வச்சுங்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு உணர வைப்பார். அப்படி இந்த அனுபவம் தான் எனக்கு இது. அப்படி நாங்கள் போகும்போது அவருக்கு என்னன்னா 1950களில் அவர் வந்து இங்கே வந்திருக்காரு. புருஷோத்தமானந்த்ஜி மகாராஜ் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு. அப்போ அவருக்கு இவர் தீட்சை பெற்றிருக்காரு. செல்லப்பன் சுவாமி தீட்சை பெற்று உபதேசம் பெற்று அதுலேருந்து இவர் காவி உடை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ புருஷோத்தம சாமி சொன்னாங்க, நீ ஒரு முறை இமாலயத்துக்கு வா, ரிஷிகேஷுக்கு வா, என்ற ஆசிரமம் இருக்கு சொல்லியிருக்காரு. 50 ஆண்டுகள் ஒன்று ஓடி விட்டது இவருக்கு. எல்லாம் போச்சு. ஒரு 1996 ஒரு 46 இயர்ஸ் ஓடிச்சு. ஒரு முறை என்னோட ராமி ஆசிரமத்தை பேசிட்டு போது விஷயத்தை சொன்னார். உடனே நான் சொன்னேன், இதுக்கு என்ன சாமி நம்ம போவோம் அப்படின்னு சொன்னேன். வசிஷ்ட போய் வேணும். சங்கரா என்ன சொல்லு, நான் உங்களை கூட்டு போறேன் சார், நீங்க ரெடியா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம்லாம் போட்டு வசிஷ்ட கோயிலுக்கு போயிட்டோம். வசிஷ்ட கோயிலுக்கு அவரை கூப்பிட்டு போனேன் சுவாமியை. அது மட்டும் இல்லை, நாங்கள் அப்போ தான் நான் முதல் சாமி கூப்பிட்டு ரிஷிகேஷில் போய் 3 நாள் தங்கியிருந்தோம். வசிஷ்ட கோயிலில் போயிருந்தோம். அப்புறம் திருப்பி வந்துட்டோம். திருப்பி வந்து பத்ரிநாத்தோட போயிட்டு இருந்தோம். என்னுடைய முதல் இமாலய பயணம் தான். அப்போ வந்து அப்போ நான் 96ல் எனக்கு பெரிய ஐடியா கிடையாது. அப்போ இமயமலை போனால் எப்படி ரூட் இதெல்லாம் கேட்குறாண்டி எங்களுடைய குமரி மாவட்டத்தில் விவேகானந்த ஆசிரமம் உண்டு. அங்கே சுவாமி மதுரானந்தான்னு ஒரு பெரிய மகாத்மா உண்டு. சுவாமியை பற்றி அவர் பாடலாம் எழுதியிருக்காரு.
அந்த மதுரானந்தா சுவாமி தான் ஹிமாலயாசன சுத்துறவர். எனவே நான் அவர்கிட்ட போய் ஒரு ரூட் மேப் போட்டு அப்புறம் ஒரு 18 நாட்களுக்கு எனக்கு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தேன். இமயமலை மட்டும் இல்லை, டெல்லி வந்து ஆக்ரா வந்து நான் இதெல்லாம் பார்த்தோம். மதுரா போனோம், கண்ணனோட கோகுலம் போகிறோம், கோவர்தனம் போனோம், கண்ணன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு நார்த் இந்தியன் யாத்திரை அந்த சுவாமி ஒரு 18 நாள் ப்ரோக்ராம் போட்டு இந்த இடங்கள்லாம் பார்த்து தம்பி சொன்னார். அப்போ இந்த இடத்துலலாம் போனால் தங்குறது எப்படி? அது 3 நாள் எல்லாமே ஆசிரமம் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. அங்கே போய் மதுரானந்தா சாமி அனுப்பி வச்சாருன்னு சொல்லி உங்களுக்கு இடம் தருவான், சோறு தருவான்னு சொல்லி இருக்கு. அவ்வளோதான், இன்ட்ரோடக்ஷனே அவ்வளோதான். மதுரானந்த சாமி ஃப்ரம் கன்னியாகுமரி சொன்னால் உனக்கு ஃபுட்டும் கிடைக்கும், அகாமடேஷனும் ஃப்ரீங்க. இப்படி ஒரு டூர் கிடைக்குமா? அவரை ட்ரெயினில் டிக்கெட் போட்டுட்டு நானும் சிறப்பு சாமி கிளம்பலான்னு இருந்தோம். நம்ம ஆட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் உருப்பிடாட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவரை உருப்பிடாமல் பார்த்துக்குவான். அந்த ஆளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பேரலைசிஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆகிட்டாரு. எவனோ கிளப்பி விட்டார், சுவாமி நீங்கள் இமயமலைலாம் போனால் அவ்வளோ வலிய தணுப்பாயிட்டு இருக்கும், எங்களுக்கு திருச்சி அந்த போய் திரும்ப வந்துடும் சொல்லி யாரும் அவரை கிளப்பி விட்டாங்க. கிளம்புறதுக்கு ஒரு 10 நாள் இது நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், இந்த 18 இடங்களையும் அவர் எழுதி ஓம்பராசிவரி அம்மாட்ட சொல்லி சுவாமிக்கு ஒரு லெட்டர் போட்டார். விசிறி சங்கரும் நானும் இந்த இடங்கள்லாம் போறேன், பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணு சொல்லி ஒரு கடிதம் செல்லப்பன் சுவாமி தமிழில் எழுத வச்சு கையெழுத்து போட்டு சுவாமிகிட்ட போயிருக்கு. இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, சங்கரா இன்னைக்கு ஒரு சம்சயம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வல்லாத தணுப்பாங்க இருக்கும், எல்லாம் உடம்பு இதாயிரும், என்னுடைய சுகத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்றாங்க. அந்த சாமி நான் எல்லாம் டிக்கெட் போட்டாரு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு, நீங்க வராட்டுக்கு முண்டை தரணும், முண்டின துண்டு அதுக்கு நான் டிக்கெட்டை தான் கேன்சல் பண்ண மாட்டேன், அந்த சீட்டில் அந்த துண்டை போடுவேன், நான் வைஷ்ணவை வர போவேன், இந்த துண்டை அங்கூட கங்கையில முக்குவேன், குருநாத சமாதியில் வைப்பேன், எடுத்து வந்துடுவேன், நீங்க வராட்டல் வரலாம், உங்க துண்டு வழியா நீங்க வருவீங்க கூட. இதான் நம்ம டைப் அப்பா அன்னைக்கு. நீங்க வராட்ட ஒன்றும் பரவாயில்ல சார், உங்க துண்டு மட்டும் எனக்கு தாங்க, நான் உங்க துண்டை கொண்டுட்டு நான் உங்க குருநாதர் இடத்துக்கு போயிடுங்கன்னு அவருக்கு குருவாயிடுச்சு. அவருக்கு குழப்பம், அவர் பெரிய கைலமா, வயசு 74. நான் ஈஸியா நான் ஒரு 32 வயசுல முனைப்பா இணைமலை போன முதல் ஃபர்ஸ்ட் இமாலயா போனோம், பயங்கர வேகத்தில் இருந்த ஒரு காலம். அப்ப அவரு நமக்கு டேலி ஆகல. அவர் இருந்தால அப்ப ஒண்ணு பண்ணலாம், சங்கரா நம்ம திருவண்ணாமலை போய் சாமிகிட்ட சோதிப்போம், சோதிச்சுன்னா கேட்கறது, சாமிகிட்ட சோதிப்போம், சாமி எந்த வரைஞ்சாலும் ஓகேன்னாரு. எனக்கு வந்து வர வேண்டாம், எனக்கு உரப்பான, எனக்கு தைரியம் உண்டு, நம்ம வர உங்களுக்கு டவுட்னா போய் கேட்டுவாங்க, எனக்கு எந்த டவுட் இல்லை, ஹிமாலயா போறேன்னு சொல்றேன். உடனே அவரு திரும்பி போயிட்டாரு, போய் திருவண்ணாமலை போய் நிற்கிறார். சுவாமி 10 மணிக்கு கியூவில் வராது, சாமி வரிசையாக நிற்போம், சுவாமி கார் வரும்போது முதல்ல லைனாக நிற்போம். அந்த லைனில் செல்லப்பன் சாமி நிற்கிறார், கையில் பழம்லாம் வச்சுட்டு. சாமி கார் மெதுவாகணுன்னே டக்குனு சாமி கார் செல்லப்பன் சுவாமி அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே இவர் போய் பழத்தெல்லாம் வாங்கிக்கிறாரு. நம்ம ஹிமாலயாஸ் போகலையா? இல்லை சுவாமி, அது விசிறி சங்கர் கேட்டார். நம்ம ஹிமாலயாஸ் போயிட்டு வருவோம், எங்கெல்லாம் நம்ம போறோம் சொல்லுவோம்னு சொன்னார். இவரு படப்படங்கிறது 18ல் 3 விட்டுட்டாரு, 15 தான் சொன்னார். அது பின்னாடி சங்கர் ஞான் 3 இடத்தை விட்டு போய் 15 வரைஞ்சல அனுமதி, 18 இடத்துல 15 இடத்த சொல்லிட்டேன்னு சொன்னார். அந்த சாமி சௌக்கியமா இருக்கும், நம்ம யாத்திரை போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே ஸ்பாட் எவனை இவருக்கு கியூவில் நிற்க வேண்டாம், நம்ம அப்படியே திரும்பி போவோம், போகும்போது திருநெல்வேலியில வர்றோங்கிறத சொல்லிட்டு போயிருவோம் சொன்னார் சுவாமிகிட்ட. போகதான் சொல்லிட்டேன், இந்த உடனே ஒரு பழத்தை கொடுத்தாலும் அங்கே இருக்கு, அங்கனே டிஸ்போசல், நீ ஏன்னா அது 7-8 நாள் தான் இருக்கு மாதிரி யாரு போகலாம் சொல்றாரு சுவாமி. அவர் நேரம் வந்து நாடாளுமன்ற ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோனை போட்டு, சங்கர் சுவாமி பரஞ்சு நம்ம போகலாம், வெரி குட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நாங்கள் 2 பேருமா நாங்கள் ஜோடிகள், ஒரு 72 வயசு ஒரு 32 வயசு ஜோடியா நாங்கள் திருவண்ணாமலைக்கு செல்லமாலை வீட்டில் விட்டு பத்திரமா போனோம். 2 வருஷமா போயிட்டு வந்தோம், ஒரு 18 நாட்கள். அப்படி அந்த இமயமலை முடிஞ்சு நாங்கள் திருப்பி வரோம். மேட்ருக்கு அது பெரிய அனுபவம். திருப்பி அது நிறைய சுவாமிகளோட விளையாடினாரு. திருப்பி வரும்போது சாமிக்கு என்ன கொண்டு வரலாம்னு ஒரே யோசனை. இமயத்திலிருந்து வர வந்து திருவண்ணாமலை வந்து சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போகணும்னு வரும். அப்போ நான் சொன்னேன், அந்த வசிஷ்ட புயல் அங்கே இருக்கும்போது அங்கே கங்கா நீர் சேர்த்து அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு, அதுக்கு வச்சு கும்பிட்டு இதை நம்ம குருநாதருக்கு பரிசாக கொடுக்கணும். கங்கை நதியை விட நம்ம யோகிக்கு நமக்கு என்ன கொடுக்க முடியும்? மெட்டீரியலாக என்ன வாங்கினாலும் அது ஓகே. அந்த கங்கா நீரை வச்சு அதை பவித்திரமாக கொண்டுட்டு வந்து 18 நாள் ட்ரெயின்லாம் மேலெல்லாம் வச்சு கொண்டுறதுக்கு ஒரு பெரிய சாகசம். அது சிந்தாமல் எடுக்காமல் அதை கொண்டுட்டு வந்து கரெக்டாக திருவண்ணாமலை வந்துட்டோம். சுவாமி இப்போ இருக்கிற இடத்துல ஒரு சேர் போட்டு வெளியே வந்துடுவோம். ஒரு மாலை நேரம் நாங்கள் சென்னையில் இருந்து வந்து இறங்கி திருவண்ணாமலை வந்தோன்னு பேர் கொடுத்தோம். சாமி வர சொல்லிட்டாரு. நானும் சேலப்பூர் சாமி போகிற சேரில் உட்கார வச்சாரு. உடனே நான் ஆயிடுச்சு, சுவாமி பைஸ் எப்படி ஹிமாலயா யாத்திரை எப்படி இருந்தது, சௌக்கியமாக இருந்தான்னு கேட்டார். ஒரு 4 விஷயம் மறக்க முடியாது. இன் ஹரித்வார் where you have taken your food அப்படின்னு கேட்டார். ஹரித்வாரில் எங்கு நீங்கள் சாப்பிட்டீர்கள்? அங்கே ஒரு நம்பூதிரி இடத்துல எங்களுக்கு தங்குறதுக்கு மதுராக சாமி சொன்னால் இடம் கொடுத்தா, பட்சே ஆகாரம் கொடுக்காம பாடிலாம் சொல்லிட்டாரு. ஆகாரம் ஹோட்டல்லாம் எடுத்தோம். இந்த சாமிக்கு ஹோட்டல் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இன் ஹிமாலயா இன் ஹரித்வார் we took food in hotel, in hotel
சுவாமியுடைய இங்கிலீஷ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் தெரியும், நான் யோகிட்ட கேட்டு படிக்கணும். நான் வந்து இன் ஹோட்டல் இன் ஹோட்டேல் அப்படின்னு சொன்னேன். சுவாமியோட ப்ரொனவுன்சியேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன் ஹோட்டேல் அப்படின்னு சொன்னேன். எஸ் சாமிஜி. இன் பத்ரிநாத் அப்படின்னு சொன்னேன். ஹரித்வார் பிளைன்ஸில் இருக்கிற இடம், அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டேன். பத்ரிநாத் அங்கே ஒன் ஆனந்த் மட் இஸ் தேர், ஒன் ஹரி ஹேஸ் கிவன் ஏ வெரி டெலிஷியஸ் ஃபுட் சாமிஜி சொன்னேன். பத்ரிநாத்துக்கு குளூரில் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஆனந்த மடங்கிற இடத்துக்கு போய் எங்களை ஃப்ரீயாக உட்கார வச்சு குளிக்க வெள்ளி போட்டு கொடுத்து அழகாக ரசம் சாதம் ஒரு அப்பளம் கொடுத்தான். ஒரு 15 நாளாக சோறே பார்க்கல, இட்லி பார்க்கல, தோசை பார்க்கல, நாக்கெல்லாம் செத்து போய் ரொட்டியை தின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. தொண்டித்தாங்க நம்ம நிலம் அப்படி. அங்கே போய் அப்படி சாதத்தை போட்டு ரசத்தெல்லாம் ஊற்றினோம். ஆஹா சொர்க்கமே இதெல்லாம் சொல்லி ரசம் சாதம் சாப்பிட்டு ஒரு அப்பளமும் சாப்பிட்டோம். இது ஆனந்த மடம் என்னைக்கு இருக்குது போனால் பார்க்கலாம். பத்ரிநாத்தில் உடுப்பியுடைய அந்த அவங்க கர்நாடகா பீப்புளுடைய ஒரு மட்டு, அதான் இங்கே இடம் கிடைச்சிது. அப்போ ஹரிங்கிறவங்க புறப்படுறதுன்னு அங்கே என்ன சொல்கிறாரு, ஹரித்வாரில் உடனே சாப்பாட்டுக்கு அலைய விட்டேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். ஆனால் பத்ரிநாத்தில் ஒரு உட்கார வச்சு வெந்நீர் போட்டு குளிக்க வச்சு நான் வந்து ரசஞ்சாதம் போட்டேன். அதுக்காக சாமி காட்டி எல்லாம் அப்பா காரியம், அப்பா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். எல்லாம் சொல்லி முடிச்சு அப்படி இந்த கங்கா நீரை கொண்டு கொடுத்தோன்னா அப்படியே சாமி வாங்கி தகவல் வச்சு Visri Shankar and Chellappan Swami have done a wonderful job to this Bhagat. They have gone to Himalaya and brought Ganga Jal to this Bhagat. From where they have collected this Ganga Jal? Visri Shankar. Swami from Vasishtha Guha. Oh, Vasishtha Guha. This Bhagat has gone to Vasishtha Guha. But Bhagat has no chance to have the darshan of Swami Purushottamanaji Maharaj. அப்படின்னு சுவாமி சொன்னார். ஏன்னா அந்த 1950களில் சாமி அங்கே அலைஞ்சிருக்கிறார். அந்த 50களில் அவர் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு. நம்ம செல்லப்ப சாமி தீக்க விட்டுருந்தார். அவர் இங்கே வந்தார், நம்ம சாமி அங்கே போயிருக்கிறார். அப்போ பார்க்க முடியாது. இதே ஆசிரமத்துக்கு சாமியும் போயிருக்காரு. அந்த கதையெல்லாம் கிட்ட சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு உடனே செல்வராஜ் பச்சை சட்டை போட்டு பையனிப்பான் சாமி கிட்ட. செல்வராஜ் go and tell தேவ்கி, சாமி தேவகிங்களோட தேவ்கி, tell தேவ்கி விஷ்ணு சங்கர் நான் ஏதோ சேரன் செல்வம் ஒரு மாதிரி இமயமலைக்கு சென்று கங்கையிலே கல் எடுத்துட்டு வந்த மாதிரி, நான் ஏதோ கங்காதி வந்த மாதிரி, நான் ஒரு பெரிய காரியம் நினைக்கிறேன். இமயமலையில் போய் கங்கையை வெட்டி கொண்டு வந்து சாமியை கொடுத்த மாதிரி கோயன் கிவ் டு தேவகி, தேவகி கொண்டு இந்த கங்காவை கொடுங்கி அனுப்பிட்டார். அனுப்பி எல்லாம் வந்தாரு. ஒரு பரவசம் சுவாமி ஒரு ஆனந்த போடுற அப்படியே இந்த சிங்கம் சாமியுடைய சில மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கமும் சாமியும் ஒன்றா இருக்கும். அந்த அப்படி வச்சு முதல்ல இன்னொரு பாயிண்ட், இந்த கங்கையை தலையில் வச்ச உடனே எனக்கு ஒரு காட்சி கிடைச்சி. கங்கையை தலையை ஆசை வச்சுருக்காங்க சாமி. யார் சிவமே ஆகியோ நீ சொல்றேன். கங்கையை கொண்டு கொடுத்து நம்ம என்ன ஊற்றி கண்டு கொண்டு வாங்கி வைப்போம், தலையில் வைப்போம். சாமி கங்கா செம்ம வாங்கி தலையில் வச்சுட்டாரு. யார் அவர்? கங்காதரன். கங்கையை தலையில் தரித்தவர் யார் என்பதை முதல்ல காட்டார் சாமி ஃபர்ஸ்ட். அடுத்தால இதெல்லாம் முடிஞ்சு அப்படியே பார்க்கணும். நான் ஒரு ஜோல்னா பேக் அவர் ரிஷிகேஷில் வாங்கி போட்டிருந்தேன். உடனே சாமி அந்த குழந்தை மாதிரி இந்த பேக் அப்படின்னு தடவி கொடுத்தாரு. நான் அப்படி கிட்ட போய் இழுத்தார், அப்படி தடவி விட்டு பர்ச்சேஸ் திஸ் பேக். சாமி இந்த மாதிரி நல்ல பர்ச்சேஸ் பற்றி கல்விலாம் கேட்பாரு. ரொம்ப ரோஹாயனமான கல்விலாம் பிரமாதமாக கேட்பார். இப்படி பையன் தடவி கொடுத்தாரு கொடுத்தாரு. நம்ம நினச்சிக்கிறோம் சாமி ஒரு பையன் வேணும் போல தலையில் கேட்க. நம்ம புத்தி அப்படி தான் செய்யுங்க. 2 பேர் வாங்கி அவருக்கு ஒரு பை கொடுத்துருக்கலாமே. நம்ம புத்தி இப்படி வேலை செய்யும். அவருடைய தலையை கொடுத்துட்டு அப்புறம் வேர் இஸ் அவர் பர்ச்சேஸ் திஸ் பேக் ஃப்ரம் ரிஷிகேஷ். ரிஷிகேஷ் நம்ம ரிஷிகேஷ் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதானே. ரிஷிகேஷ் சுவாமி மியூசிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்கிற அழகு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த டிவைன் பியூட்டி. ரிஷிகேஷ் அப்படின்னு சொன்னாங்க. எஸ் சாமி அப்படின்னு சொன்னேன். எல்லாம் முடிஞ்சவருக்கு டக்கரை பார்த்தா நாங்கள் செல்வராஜ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னேன். சாமிக்கு வந்து தட்டில் நிறைய பழம் இருக்குது. ஆனால் நம்ம செல்வராஜ் ரொம்ப நல்ல சிக்கனமான பையன். ஒரு 2 பழத்தை பிச்சாங்க. பெரிய 20-30 பழம் உள்ளதில் அவன் நம்ம நல்ல பையன். ஒரு 2 பழத்தை பிச்சாங்க கொடுத்தார் சாமி. லெஃப்ட் காய்டா சாமி டக்குன்னு எண்ணிச்சார். அப்படி எட்டி அது 20 பழசிப்பா அப்படியே தூக்குனார். ஒரு ஃபுல் லைட்டுக்குள்ள பழம். அதனால் அப்படியே கிட்ட வந்தார். என் பையன் அப்படின்னு தூக்குனார். அவருடைய தாடி என் கையில் உரைச்சதுன்னா சுவாமி அவ்வளவு க்ளோஸாக அப்போ தான் பார்க்குறேன். சப்த நாடியும் ஒடுங்கிட்டார். எல்லாம் இப்போ பேசுகிறேன் பகவான் கிட்ட இருக்கும்போது ஒன்றும் வார்த்தையே வராது. இன்னைக்கு கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன். பட் பகவான் கிட்ட சப்த நாடியும் ஒடுங்குங்கிறது உண்மை. யோகி கிட்ட உட்காந்து சப்த நாடியும் ஒடுங்கு. அது ஃபேக்ட். அப்படியே தகை பகவான் குப்புன வேட்டு போயிருக்கேன். சாமி வெரி க்ளோஸ் ஆகிட்டு வந்தார். அந்த முகம் அந்த கண்ணில் ஒரு கருணை. அந்த அந்த என் பையன் தூக்கி அந்த பழத்தை உள்ள வைக்கிறது. அது உள்ள வச்சுட்டு திஸ் இஸ் லார்ட் அருணாச்சலேஸ்வரர் பிரசாத். யூ கோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் டு ஆல். இதான் சாமி சொன்னார். திஸ் இஸ் லார்ட் அருணாச்சலேஸ்வரர் பிரசாத். யாரு கொடுக்க? யோகிராம் சுரத்குமார். யாருக்கு வந்த படம்? அவருக்கு வந்த படம். என்ன சொல்றாரு? திஸ் இஸ் லார்ட் அருணாச்சலேஸ்வரர் பிரசாத்.
இப்போ கொடுக்கறது யாரு? அதை காட்டுறாரு. அப்போ நான் இமயமலை எப்படி எனக்கு அப்படி காட்டுறாரு. திஸ் இஸ் லார்ட் அருணாச்சலேஸ்வரர். யூ கோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் டு ஆல். முதல்ல முட்டாத்தனமா படம் 28 படத்தை கொண்டு போய் 28 நண்பர்களே பார்த்து கொடுத்து இப்போதான் புரியுது. இப்போதான் நான் அதை பிரசாதத்தை உங்களுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். சாமி சொன்ன ஓகே இப்போதான் நடக்குது. கோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் டு ஆல். அது வார்த்தை, ஞானிகளுடைய வார்த்தையை புரியறதுக்கு 25 வருஷம் ஆகும். நம்ம மரம் மண்டைகள் இது புரியறதுக்கும் இது உணர்றதுக்கும் ஆண்டுகள் பலவாகும், அனுபவங்கள் நிறைய தேவைப்படும். கொஞ்சம் ஆழங்கள் போனாதான் அன்றைக்கு வார்த்தைக்குத்தான் அவர் சொன்னாரா எது புரிய வரும். இப்போ அன்றைக்கு சுவாமி காட்டுறார். இமயம் போயிட்டு, இமயங்கிறது யார் சார்? சிவனுடைய இடம். இமாலயாங்கிறது சிவன் வாழும் இடம். சிவன் வாழும் மலைந்தான் இமயம். அந்த இமயத்திலிருந்து கொண்ட கங்கையை தன் தலையில் வைத்ததன் மூலமாக தான் யார் என்பதை காட்டினார் யோகி. தன் தட்டில் இருந்த பழத்தை எடுத்து எனக்கு தருகின்ற அன்போடு தருகின்ற போது, திஸ் இஸ் லார்ட் அருணாச்சலேஸ்வரர் பிரசாத் என்று சொல்கின்ற போது தருபவன் யார்? அவருடைய தட்டிலிருந்த பழத்தை எடுத்து அவரே தாரால் லார்ட் அருணாச்சலேஸ்வரர் பிரசாத் என்றால் உனக்கு வழங்குபவன் அருணாச்சலேஸ்வரன் தான் என்பதை எனக்கு சொல்லாமல் சொல்லி உணர்த்திய வருகிறது. இது ஒரு அனுபவம். ரெண்டாவது சிவலோகியை கொடுத்து இதெல்லாம் நீங்க நம்ம மனுஷ மனம் வந்து என்ன கொடுத்தாலும் நம்பாரு. அருமையான குருநாதன் அள்ளி கொடுத்தாரு. ஆனாலும் ஆறாது சார் இன்னும் 2 கிடைச்சா நல்லா இருக்கு. மனுஷ சுவாவம் நீ எனக்கு சொர்க்கத்தையே கொடுத்தாலும் இன்னும் வேற என்னமா இருக்குமான்னு பார்ப்போம். கையில் கிடைச்சது இன்னும் வேற என்னமா நம்ம மனமே அப்படித்தான். அழகா பிடிச்சவன் நல்லா கொடுத்து 2 சாரி வாங்கி கொடுப்பான். இதை வச்சுட்டு அதில் ஒரு 4 இருக்காது பார்க்கணும். செலக்ட் பண்ண முடியாது. அங்கே இருக்கட்டும் கூட 4 சாரி பார்க்கணும். சாரி எடுக்கிறது ஒன்று தான். ஆனால் 100 சாரியாவது பார்க்கணும் தான். அப்போதான் ஒரு கடைக்கு போன ஒரு திருப்தி வரும். இது மனித மனம். இது எங்களுக்கு இருக்க இந்த மாதிரி இருக்கும். அப்படியே போயிருக்கும்போது சார் அடுத்த அளவு கொடுத்தாரு. இதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன சாமி என்ன எங்கள் பக்கத்தில் சிவசைலம் ஒரு இடம். நீங்கள் இன்றைக்கி அம்பாசமுத்திரம் பக்கத்தில் போனால் சிவசைலம். இங்கே மேற்கு பார்த்த சிவன் இருக்கிற ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில். அது அத்திரி மகரிஷிக்கு அனுஷியம் தவம் பண்ண மகரிஷி. அடியன் அடிக்கடி எனக்கு 10 ஆண்டுகள் எனக்கு ஒரு பைத்தியம். மாதத்தில் ஒரு சண்டே போயிடும். சாட்டர்டே சண்டே லீவு. வெள்ளிக்கிழமை நான் எவ்வளோ ஆஃபீஸுக்கு போவோம். பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஆஃபீஸ் போவோம். வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி ஆகிட்டா மிஸ்ரி சங்கர் காணாமல் போயிடுவார். சங்கர் காணாமல் போயிடுவார். மிஸ்ரி சங்கர் வைக்கிறார். எப்படி கேட்டால் நேரங்க பாத்ரூம் போவேன். பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கிளம்பி ஒரு பைப்பில் திருப்பி அங்கேருந்து ஒரு வேறு அழகான பச்சை கயிறு வேட்டி வேறு பச்சை சட்டை பண்ணி நாளாக தூக்கி போடுவேன். செல்லமா அப்படியே வருவா லிஃப்ட்டுக்கு வந்தேன். அந்த பையன் அங்கே தருவேன். இது வீட்டுக்கு போட்டோம். சாமி உடனே நாங்கள் அதுக்காண்டி 5:30 ஆஃபீஸ் போய் 5:45 தான் எனக்கு கண்ணை காட்டுவேன். ஏன்னா எல்லாரும் நம்மளை பார்த்தாலும் ஏழனமாக சிரிப்பான். அதனால் 5:45 காட்டுவேன். அப்பவும் லேட்டாக செல்ல வருவான். என்ன சாமி மலையேறுதான்னு கேட்போம். காலையில் பேண்ட் ஷர்ட்டோட வந்த ஆள் சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு போகும்போது ட்ரெஸ்ஸே மாறிட்டுது. அதனால் ஒரு ஜோர்னா பை வந்துடும். அதில் ஒரு ஓஷோ புக்கு வந்துடும். ஏதாவது இருக்குன்ற ஒரு சிவானந்த ரகதி இருக்கும். அந்த ஆள் கிளம்பி போயிடும். அவ்வளோதான். கட்ட பாவத்துக்கு வெள்ளிக்கிழமை என்னை கிளம்பி விட்டுருவான். அப்புறம் நீங்களும் அதுதான் வந்து சேர்ந்து தெரியும். ஒரு சனி ஞாயிறு எங்கேயாவது போயிடும். இது பல சனி ஞாயிறு தான் இந்த வாழ்க்கை. அந்த கருணையோடு அந்த அம்மா என்னை அனுமதித்தார்கள். அதனால தான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. வீடுகளில் புருஷனை எங்கேயா போனால் அனுப்பி வச்சுருக்கோமா என்ன கொடுக்க போயிட்டு வா தம்பி ஒரு 2 நாளாக நிம்மதியாக இருக்கு சொல்லி அவங்க விட்டு தயவு செய்து செல்லமா விட்டதுனால எவ்வளோவாது வந்து அவள் கலக்கி விட்ருவா. போகிறதால போக சந்தோம். நீங்கள் ஞானம் பெறது நான் ஏன் தடையாக இருக்க முடிஞ்சால் அவளுக்கு தெரியும். எங்கே ஞானம் பெற்ற படம் திட்டிங்க தான் வருவான்னு தெரியும் அவனுக்கு. அதனால அப்போ ரொம்ப சுதந்திரமாக என்ன விட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய நன்றி உள்ளவனா. அதனால அப்படி போனேன். அப்போ வருட 10 ஆண்டுகள் சிவசனம் தெரிவிக்கிறார். ராத்திரி சிவகோயில் இருக்கிறார். அவங்க கல்மண்டபம் எனக்கு அத்திரி அனுஷன். அங்கே ஒரு நாள் போய் அத்திரி மலையில் அந்த அத்திரி வரவழைத்த கங்கா அப்படின்னு கொஞ்சம் சொல்லணும். அத்திரி முனிவருடைய சிஷ்யன் கோரக்கர் ஒரு சித்தர் உண்டு. கோரக்கர் அந்த மலையில் அத்திரியுடைய சிஷ்யனாக அந்த சின்ன பின்னணியும் சொல்லியிருக்கோம். அத்திரி மகர்ஷிக்கு 12 சீடர்கள். அப்போ அவர் வந்து சுசீந்திரத்தில் லீலைகள் பண்ணிட்டு எங்களுடைய அப்பாசமுத்திரம் வந்து அந்த அத்திரி மலையில் வந்து இருக்கிறார். அந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும்னா இதை கொஞ்ச நாள் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீடர்கள்லாம் ஐயா நாங்கள் கங்காவுக்கு நாங்கள் வந்து இங்கே போகணும், காசி போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க, இந்த இடம் வனம் நல்லா இருக்குது. அப்போல்லாம் காசி போயிட்டு வரணும்னா 6 மாதம். நீங்கள் போயிட்டு வாங்க, அது வரை நாங்கள் இங்கேயே இருக்கிறோம்னு சொல்லி அத்திரியா அனுஷையும் தன்னுடைய சீடர்களை காசிக்கு போகலான்னு அனுப்பிச்சுடுறாங்க. ஒன்று 12 சீடர்கள் கிளம்பும்போது 12ஆவது சீடன் கோரக்கன் இதுக்குள்ளே யங்ஸ்டர் மாதிரி இருப்பான். அந்த நம்ம 2 weeks மாதிரி இருப்பான். அந்த உடனே ஆமாட்ட நான் போகிறேன்னு சொன்னேன். ஏன் கேட்டால் எல்லாரும் போயிட்டு அனுஷியாமாவுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான், நான் அனுஷியாமாவுக்கு சேவை செய்ய இருக்குன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நல்ல பையன் கோரக்க புதுசாக வந்தேன். சரி ஜூனியர் தாண்டா இதெல்லாம் சொல்லிட்டு மீதி எல்லாரும் காசுக்கு போயிட்டாங்க. இவன் உட்காந்து அனுஷியாமாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு நாள் அத்திரி மகிழ்ச்சி அங்கே ஒரு பெரிய இப்பவும் அந்த அத்தி மரம் இருக்கு. அந்த அத்தி மரத்தினுடைய அடியில் அவர் உட்காந்து விச்ராந்தி ரெஸ்ட் எடுத்துமே காலை பிடிச்சி விட்டுட்டு நான் சாமி
காலை பிடிச்சிருக்கும் சின்ன பையன் மாதிரி அவனுக்கு கனவு போகுது. இப்போ நம்ம அண்ணாசெல்லாம் எங்கே போயிருப்பாங்க, அண்ணாசெல்லாம் இப்போ காசி போயிருப்பாங்க, அழகாக கங்கா இருக்கும், எல்லாரும் கங்கையில் குங்கி குளிப்பாங்க. நம்ம இன்னும் வளர்ந்து பெரிய பையனாகி என்னைக்கு போய் கங்கையில் போய் எப்படி குளிக்க போகிறோம், நம்மளை யாரை கூப்பிட்டு போவா அப்படிங்கிற அவனுடைய ஒரு சின்ன பையனுடைய கனவுகளோடும் கவலைகளோடும் குருநானுடைய காலை பிடிச்சிருந்தோன்னு டக்குற அவர் முடிக்கிறாரு. ஒரு எலுமிச்சம்பழத்தில் எடுக்கிறார், அப்படி வீசாரே குடுற அப்படின்னு சொல்லி வீசுறார். இவன் தாவி மேல் எலுமிச்சம்பழத்தை பிடிக்க போறான். இவன் காசியில் கங்கைக்குள்ள வந்து வரான். காசியில 11 வருஷம் குடிச்சிட்டு இருக்க, இவன் நடுவில் வாரான், கையில எலுமிச்சம்பழம் தூக்கிட்டு. டே கள்ளப்பையில எங்களோட வரலன்னு சொல்லி எங்களுக்கு முன்னே நீ வந்து கிடைக்காத தண்ணி கொடுன்னு சொல்றான். இது குருநாதர் எலுமிச்சம்பழம் காட்ட எலுமிச்சம்பழத்தை காட்டின காண அடுத்த நிமிஷம் கண்ணை முடிக்குதான் இவன் அத்திரி உட்காந்துருக்கான் சிவசேனத்தில். அவன் அசந்துடுறான். அதனால சொன்னார், டக்குன்ற தண்டத்தை எடுக்கிறார், ஒரு குத்துறார். அதாவது நீ இதாண்டா கங்கையை கூடிடான்னு சொல்றாரு. கங்கையை அங்கே வரவழைக்கின்றார். இன்றைக்கும் அத்திரி கங்கான ஒன்று இருக்கு. கோரக்கருக்காக ஒரு வரவழைத்த கங்கா இன்று 365 நாள் பொன் ஊற்றாக அந்த மலையில தண்ணியில குடிச்சிருந்த தேன் தேவாமிர்தமா இருக்கும். அதெல்லாம் நான் குடிப்பது எல்லாம் நான் இருக்கு. இந்த மலையில போய் இருக்க 3 நாளா இந்த காட்டுவாசியாக இருக்கும்போது எனக்கு அதுதான் அமுதம், உணவும் அதுதான் எல்லாமே. அந்த அதுதான் அதை பருகிதான் அந்த காட்டுல இருக்கும். ஏற்பட்ட அற்புதமான இடம். அந்த இடத்துல அத்திரி அப்படி இருந்தார். இந்த பின்னணி வச்சுங்க. இந்த இடத்துக்கு நான் ஒரு நாள் போறேன். ஒரு பிரதோஷத்துக்கு ஒரு பௌர்ணமி வராங்க. ஒரு காட்டு சிவா ரெண்டு லிங்கம் இருக்கு. குளிப்பாட்டெல்லாம் சேவையெல்லாம் செஞ்சிருக்காங்க, சர்வீஸ்லாம் பண்ணுவேன். அப்படி நாங்கள் இருக்கும்போது ஒரு நாள் அதை குடிச்சு உட்கார்ந்துருக்கிறேன். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி சுவாமி நினைக்கிறேன் அப்படி இருக்கேன். அடுத்த நிமிஷம் என்னுள் சிவம் வந்தா. அழகா சாமி, சிவன் கிடையாது, சிவம் தான். எனக்கு சிவானுபவத்தை யோகி அந்த சிவசைல மலையிலே தந்தார். பூரண சிவத்தில் இருந்து நான் வேறு, சிவன் நானே சிவமாக, சிவமே நானாக இருக்கிற ஒரு இடம். அந்த நான் தொலைஞ்சு போய் நான் சொல்றது ஒரு அடையாளத்துக்காக சொல்றேன். பட் அந்த சிவம் ஒன்றே இருந்தது. அந்த சிவத்தில் அப்படியே பகவான் உட்கார வச்சார். அத்திரியில் உட்கார். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிவபூத கணங்களுடைய அந்த ஓசை, இந்த செலஸ்டியல் மியூசிக், அதை கேட்டேன். இந்த உலகத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்டாலும் இங்க வாசிக்க முடியாத ஒரு இசை அடியனுடைய இரு செவிகளில் விழுந்தது. அதை நான் அங்க கேட்கிறேன். அடுத்து டோட்டலி லாக். அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. எதையுமே திறக்க முடியாது, அப்படியே இருக்கு. அதுதான் அப்பதான் சிவம்னா என்ன, சிவானுபவம். சிவோகம் சொன்னாங்க. அதை அனுபவமாக யோகித்தார். அது புத்தகத்தில் படித்த வார்த்தைகள், அது வாழ்க்கை, அது கணம். அந்த கணக்கு அப்படியே இருக்க அந்த இடம். காரணம் அந்த அத்திரி முயற்சி தவம் பண்ண அந்த இடம். அந்த அத்திரி கங்காவில் நீராடி அது வந்து நின்ற நேரம், கணம் எல்லாம் போது அது சிவோகத்துக்கான அந்த சப்தங்கள் கேட்டோம். அந்த செலஸ்டியல் மியூசிக். சிவலோகத்தில் ஒரு ஒலி இருக்கு, ஒரு இசை இருக்கு. அந்த இசை அடியில் கேட்டேன். இது அப்புறம் இன்னொரு இடத்துல கேட்டேன். இப்படிங்கிறது ஒரு ஜம்ப் ஆகி வர நேர போய் நான் உத்தரகாசியில விடுறேன். உத்தரகாசியில ஒரு இடம் ரெண்டா பிரியுது. அதாவது பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு பெரிய இடம் ருத்ரப்பிரயாகம். இமயமலையில் இன்னொரு இடம் தாங்க அங்க கொடுத்தாரு. ருத்ரப்பிரயாகம் ஒரு இடம் இருக்கு. இங்க இமயமலை போது பத்ரிநாத்துக்கும் கேதார்நாத்துக்குள்ள ரோடு பிரிகிற இடம். அங்க ஒரு ஜங்ஷன் இருக்கு. 2 நதி கலக்கும். மந்தாகினியும் நம்முடைய அடக்குநந்தா. பத்ரிநாத்ல இருந்து வருகின்ற நதியின் பேர் அடக்குநந்தா. நம்ம கேதார்நாத் வருகின்ற நதியின் பேர் மந்தாகினி. இந்த ரெண்டும் சந்திக்கிற ஒரு சங்கம் உண்டு. அதுதான் ருத்ரப்பிரயாகம். ருத்ரன்னா யாரு? சிவன். அந்த ருத்ரப்பிரயாகம் தண்ணீரில் நான் ஒரு பேர் போய் ஆற்றில் குளிச்சு நீக்கும் போது அப்ப அது ஒரு பாறை. அந்த பாறைங்கிறது நாரதர் பாறைன்னு இருப்பாங்க. நாரதர் தன்னுடைய தம்புராவை தூக்கி வீசி எறிந்த ஒரு இடம். அந்த பாறையில் அடியேன் உட்கார்ந்து தபஸ் பண்ணும்போது இதே நாதத்தை அங்கும் கேட்டு அங்கு ஒரு மியூசிக், ஒரு செலஸ்டியல் மியூசிக். பட் தட் மியூசிக் வாஸ் இன் வெஸ்டர்ன் நோட்ஸ். அது இந்திய இசையாக எனக்கு தெரியவில்லை. அது மேற்கத்திய இசையாக என் செவிகளுக்கு படுகிறது. அப்படி திகைச்சு கண்ணை முடிச்சு அது கலைஞ்சி வெளியே வார ஒரு ஃபாரினர் வீடு வாரம். அப்புறம் வந்தா பேண்டெல்லாம் கலைஞ்சா ஒரு துணியை போட்டான், இடுப்பில் ஒருத்த கயிறு கட்டினா ஒருத்த பிடிக்கினா ஒரே ஜம்ப். நான் வந்து ஓரத்தை நின்று குடிச்சிருக்கலாம், ஒரு ஜம்பில் உள்ள போயிட்டான். அது ஒரு பெரிய ஆழம். வாங்க இமயத்துல எல்லாம் குளிக்கிறது ரொம்ப ரிஸ்கியான இடம். நான் நைஸா கரையில உட்காந்து 2 ஜம்புல தண்ணி பண்ணி ஊற்றிட்டு மரியாதையை வெளியே வந்துட்டேன். அவன் ஒரே ஜம்ப் கிளப்பிடாம அவன் இடுப்புல ஒரு கயிறு கட்டுங்க ஒருத்த பிடிச்சிருக்கான். அவனை பார்த்தா நம்ம நார்த் இந்தியன் மாதிரி தெரியுது. அதான் ஒரு கைடை கூட கூட்டு வந்து அவன் கயிறை பிடிச்சிட்டீங்க, கொஞ்சம் ஜம்முல தண்ணிக்குள்ள போயிட்டான். 2 நிமிஷம் கை அப்படி மேலே வரான். 3 தடவை மேலே வந்தான். 4 தடவை வந்து கப்பியை பிடிச்சா மேலே ஏறி வந்தான். துள்ளை விட்டு தோட்டினா வந்து கிளம்ப. அவன் எப்படி வயர் வாட் கமிங் from which country was I am from America. Why you have come here? What you have done underneath the tree? இந்த தண்ணி கடையில் என்ன பண்ணான்னு கேட்டேன். ஒன்னா கொஞ்சம் I am coming from புட்டப்பர்த்தி அப்படின்னு. நான் புட்டப்பர்த்தியிலிருந்து வருகிறேன். பாபா சென்ட் மீன்
பாபா என்னை அனுப்பி இருக்கிறார். எதுக்கு வந்து கேட்டா, இது வந்து நான் வந்து ஐ எம் மியூசிஷியன் இன் அமெரிக்கா நான் ஒரு பெரிய இசை கலைஞர். நான் பாபாட்ட வந்தேன். நீ நேரம் ருத்ரப்பிரயாவுக்கு வாங்கன்னா நாரதர் பாறை இருக்கு, அதுக்குள்ள குதி, அந்த பாறைக்கு அடியில் நாரதருடைய சிலை இருக்கு, அதை தொட்டு கொண்டு வாங்கினேன். ஒரு இசை நல்லா வரும். நான் என்ன கேட்குறேன், அவன் வரது கண்டிப்பாக எனக்கு ஒரு நாதம் கேட்குது. அந்த நாதம் வெஸ்டர்ன் நோட்டா இருக்குது. எனக்கு அங்க நாரத, அதாவது இந்த காலத்தில் நாரத மகரிஷி ஒரு மேற்கத்திய இசைக்கலைஞனாக பிறந்திருக்கிறார். எந்த புத்துக்குள்ள எந்த பாம்புக்கும் தெரியாது, எல்லாம் அங்கேங்கிறப்படி அங்கேயும் இருப்பாங்க. இறைவனுடைய கருணை அங்கேயும் பாய்ச்சிருக்கும். எனக்கு காட்டுற நாரதர் பாறையில் எனக்கு கிடைச்ச இதுதான் சிவானுபவம், ருத்ரப்பிரயாகம். இதெல்லாம் யாரால் கிடைத்தது? என் பகவான் யோகிராம் சுரத்குமாரால் கிடைச்சது. சாமி அங்கே தள்ளி விடுவார், தூக்கி வீசுவார். 4 திசைக்கு ஆடும்போது 4 நகை தெரிச்சு விடுற மாதிரி தூக்கி வீசுவார். அங்கே ஒவ்வொரு இடத்துல ஒரு அனுபவத்தை தூக்கிட்டு வரும். அர்ஜுனன் அனுப்பலையா, அப்படியே பாசுபத அஸ்திரம் வாங்கிட்டு வா, அங்கே கண்ணன் இல்லாததா, கண்ணன் இல்லாத ஆயுதமா இருந்தாலும் அர்ஜுனா அப்போ தவம் பண்ணி அந்த பாசுபத அஸ்திரத்தை வாங்கிட்டு வா. ஒரு நல்ல குருநாதன் 4 பேருக்கு அனுப்பி வைப்பான் சிஷியனை. எல்லா இடத்துலயுமே எல்லா வித்தையும் கற்றுவாடா, அப்பதான் என்ன உத்தம சிஷியனா இருக்க முடியும். நீ ஒரே இடத்துல இருந்தா போதாது, 4-8 திசைக்கும் போயிட்டு வந்து எல்லா வித்தைகளையும் கற்றுட்டு வா, அப்பதான் அந்த உலகத்துள்ளே இறங்கி விளையாட முடியும். அந்த அனுபவத்தை சாமி அள்ளி அள்ளி தந்தார். என்னுடைய 2ஆம் 3ஆம் சிவ அனுபவம் எனக்கு அங்கேயே கிடைத்தது. இமயமலையிலிருந்து வந்த போது பகவான் காட்டியது, சிவசைலம் மலையிலே சாட்சாத் சிவானுபவத்தை தந்தது, ருத்ரப்பிரயாகில் நாரதர் பாறையின் மீது அடியேன் கேட்ட அந்த தேவ இசை, அந்த கானம், இதெல்லாம் பகவான் யோகிராஜ்குமார் போட்ட பிச்சை யோகி. அதான் சிவானுபவம். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். சுவாமி நிறைய ஸ்ரீராம் ஜெயராம் பாட வச்சார் எல்லாம். ஆனால் கடைசி 6 மாதம் நான் குமாரர்கள் ஐயாவும் நினைவுபடுத்தினேன். பகவானுடைய கடைசி 6 மாதங்கள் பார்த்தா நம்ம எல்லாம் சிவபுராணம் பாட வைத்தார். நான் ஒருக்கா பிப்ரவரி 20 பகவானுடைய சமாதி தினம். எனக்கு தெரிய செப்டம்பர்ல இருந்து திருவண்ணாமலையில் ஒரே ஒரு பாடல் திரும்ப திரும்ப பாடப்பட்டது, அது சிவபுராணம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். ஏன் இது எங்க பாடகர் சிவன் குடியிருக்கிற வீடு, ஒரு பக்கம் என் குருநாதன், ஒரு பக்கம் சிவன் இருக்கிற இடம். எனவே தான் சேலத்தில் சிவமே ஆகிய யோகின்னு சொன்னேன். ஏன்னா சிவனும் என் குருநாதனும் ஒரு சேர இருக்கின்ற ஒரு தலம் இந்த இடம். இப்படி ஒரு அமைப்பு எங்கேயும் கிடையாது, சேலத்துக்கு மட்டுமே உள்ள தலம். சும்மா ஒன்று சிவமே யோகி பேச வைக்கிறார். வாசல்ல சிவன் இருக்கிறான், வசந்தரு மண்டபத்தில் நான் இருக்கிறேன், நாங்கள் 2 ஒண்ணுதான்டான் காட்டுறார். அதை நிரூபிக்கிறார். இது புற்றால் வந்த இடம், இது ஒரு இடம், இது ஒரு சித்தர் பூமி, இது ஒரு புற்று. புற்றில் பூத்த பூதான் நம்முடைய சேலம் சுவாமி. இவர் ஒரு சித்தர், மகாபுருஷர், சித்தருடைய பீடம். தைரியமா இருக்கலாம், சேலம் சித்தர் பீடம், யோகிராஜ்குமாருடைய சித்தர் பீடம். இது இங்க சிவன் குடி இருக்கிறார், அதனால சிவன் வந்தாரு. சித்தர் பீடம் இருந்தால் சிவன் வருவார். இதெல்லாம் ஒரு பெரிய நமக்கு தெரியாத ஒரு கணக்கு இங்க இருக்கு. அந்த கணக்கு தாங்க எல்லாமே நடக்குது. ஏன்னா நான் ஒரு பிரதோஷத்தில் இங்க வந்து அமர்ந்து இந்த அபிஷேகத்தை தரிசித்தவர். எனவே சேலம் கூட அந்த சிவம் தான் என்னோட பொங்கி வந்தது. எனவேதான் சிவனையாகி யோகி என்று சுவாமி சாட்சாத் சிவன். அதனால கடைசி 6 மாத காலம் சிவபுராணத்துக்கு அடியல எனிவன் நோ சிவபுராணம் கை சொல்றேன் சாண்ட் அப்படிங்கிறார். உடனே நான் சாமி கிட்ட இருந்து 20 நிமிடங்கள் சிவபுராணம் சொல்கின்ற எங்களுக்குலாம் நாங்கள் திருநெல்வேலி ஆட்கள் பைபாட் எல்லாம் தெரியும். எனவே சாமி முன்ன பாராயணம் பண்ற பாக்கியம் கிடைச்சு. அது என்னன்னு கேட்டால் கடைசி காலத்தில் எல்லோரும் சிவபுராணம் பாடிதான் விடைபெறுவது நம்முடைய நாட்டினுடைய மரபு. பகவான் கடைசி 6 மாத காலம் சிவபுராணத்தை பாட வைத்தார் திருவண்ணாமலை. இதெல்லாம் ஒரு விஷயம். அவ்வளவு பெரிய ஞானி அவரை அங்க இருக்க. ஏன் திருவண்ணாமலைக்கு வர, ஏன் இது சிவக்ஷேத்திரம், சிவன் மலையாக இருக்கின்ற இடம். இவ்வளவு பெரிய பரந்த பாரத நாட்டிலே பகவானுக்கு ஒரு இடம் இல்லையா? ஏன் அருணாச்சலத்தை ஆடி வந்து அமர்கிறார்? இதெல்லாம் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஏன்னா சிவம் என்பதுதான் ஒடுக்கம். மகாவிஷ்ணு வந்து வாழும் காலத்தில் எல்லாம் தருவார், நல்ல சௌக்கியமா. அவர் நல்ல கிருஷ்ணா சிவா, சிவம் என்பது எல்லாத்தையும் விட்டோடித்து கடைசி உட்கார இடம் தான் சிவம். ரொம்ப எல்லாமே தெய்வம் ஒண்ணுதான், எல்லாம் மூர்த்தங்கள் தான். பிரம்மம் ஒரு மூர்த்தம், சிவன் ஒரு மூர்த்தம், விஷ்ணு ஒரு மூர்த்தம், முருகன் ஒரு மூர்த்தம், விநாயகர் ஒரு மூர்த்தம், ஐயப்பன் ஒரு மூர்த்தம். இதுல பேதம்லாம் கிடையாது, மனுஷனுக்கு தான் பேதம். கடை எல்லா சாமியும் ஒரே சாமி தான், ஏகம் தான். ஏகன் அநேகன், அப்படிதான் நம்ம திருவாசகங்கள் ஏகன் அநேகன் எல்லாம் ஒண்ணுதான். ஆனால் ஒவ்வொரு மூர்த்தத்துக்கு சில முக்கியத்துவம். அதாவது சிவம் என்பது இறுதி நிலை, உச்ச நிலை, ஆக பெருநிலை, பெருநிலை. சிவத்தில் அமர்ந்தவர். அதுக்கப்புறம் எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதெல்லாம் கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி சும்மா இருக்கும். செவனே சொல்றாங்க, சேட்டை பண்ணாங்க, செவனே சொல்றாங்க. எல்லாம் சிவனே என்று, எல்லாம் சிவனே என்று.
அப்படி அசைவற்றிருக்கு. அசைவற்ற அனுபூதி வரும் அடியார் முடிவாள் வயலூரியமே மலையத்தோசன் மகளே வருவாய் மாதா தேவோம் லலிதாம்பிகை. அந்த இடம் புரியுதா? அசைவற்ற அனுபூதி வரும், அதுதான் சிவம். அலைவற்று அசைவற்று அனுபூதி பெற்று அமர்ந்திருக்கின்ற இடம்தான் சிவம். அது யோகியின் திருவடிகளில் எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது. நாங்கள் ஏன் வயிற்று முடிச்சுக்கிறோம்? கன்னியாகுமாரி ஐயாதான் இந்த வயசுல திருப்பி பிடிச்சி அழிஞ்சிட்டு சொன்னோம். அவருடைய திருவடிகளில் அமர்ந்த போது நாங்கள் சுவைத்த அந்த பேரவை, எங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு நிச்சலனம், ஒரு நிர்மோகத்துவம், நிச்சலத்துவம், இதெல்லாம் அவருடைய திருவடிகளில் அனுபவமாக கிடையாது. இன்றைக்கு அசை போட்டுக் கொண்டிருக்கோம் பெற்ற அந்த பேரை இப்போது அசை போட்டுக் கொண்டிருந்தோம். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் பாஸ்வான் பண்ணுறோம். இந்த யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதான் எங்களுடைய விஷயம் தான். இந்த அனுபவத்தை அவங்களுக்கு சொல்றேன். அப்பேற்பட்ட ஞானி யோகி இன்றும் உங்களுக்கு தருவார். நான் இதை ஏன் சொல்றேன்னா, எங்களோடு முடிகிற கதை அல்ல, உன்னோடும் தொடர இருக்கிற கதை. அந்த தேடல் ஒன்றை வரணும், அந்த ஆர்வம் ஒன்றை வரணும். அதற்கான ஒரு தாகம் உன்னிடம் வந்தால் என் யோகி என்றும் அருள்வார், யாருக்கும் அருள்வார். அந்த செய்தி சொல்றாங்க. உங்க எல்லோருக்கும் பகவான் விமான அனுபவங்களை தருவார். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் யோகி தர காத்திருக்கிறார். நீ தயாரா என்பதுதான் இன்னைக்குள்ள கேள்வி. இறைவன் தயாரா இருக்கான் சார், உங்க வீட்டு வாசல் இருக்கான் சார், நீ திரும்பி டிவியில சீரியல் பார்த்துட்டு இருக்கோமா, நான் என்னமோ பண்ண முடியும்? உன் வீட்டு வாசல் எல்லா தெய்வம் வரிசையா இருக்குது. இந்த அம்மா திரும்பி பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் என்ன சீரியலை பார்க்க முடியுன்னு சிவபெருமானை நிற்க வச்சு நீ சீரியல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு சீரியல் முடிஞ்சு என்னைக்கு சிவபெருமானம் பார்க்க? சீரியலை மூடிட்டு சிவபெருமானம் பாருமா, ஏதாவது தேரும். இதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. நம்ம இந்த லோகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். இந்த லோகத்துக்கு அங்க எங்களுக்கு ஒரு பூந்துறையில் ஒரு சாமி உண்டு. திருவாண்டம் கடற்கரை பூந்துறையில் ஒரு சாமி இருப்பார். பூந்துரை சாமி சொல்லுவோம். ஒரு 30 வருஷம் அப்படியே படுத்து கிடந்தார். நகெல்லாம் விடந்து கிடக்கு, ஜடா அப்படியெல்லாம் கிடக்கு. நான் போயிருக்கேன் என்கிட்ட தூக்கிட்டா விட, மற்றபடி மலையாளம் என்கிட்ட கூட நல்ல தமிழ் பேசுவார். அப்படியே படுத்து கிடந்தார். அவர்கிட்ட மணிசாமின்னு ஒருத்தர் நீங்க ஏரியாவில், அவர் எல்லா சாமிகளையும் அடக்கம் பண்ணுறவர். அவருக்கு என்ன பாக்கியம்னா, எந்த மகாத்மா சமயானம் அவர் அடக்கம் பண்ணுவார். அதுக்குன்னே ஒரு சாமி வச்சுருந்தோம், அவர் பேர் மணிசாமி. எனக்கு 3 பேர் அடக்கம் பண்ணது அவர் தான். அவருக்கு அந்த சாம்பிரதாயங்கள் நல்லா தெரியும். மணிசாமி போய், சாமி நீங்கள் எந்த விஷ்ணு எந்த நாராயணன் ஆனத, எந்த நாராயணன் சிவன லோகத்தில் அப்புறத்திலான இப்புறத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சாமி, நீங்கள் எந்த நாராயணன் ஆனு சொன்னான். அடிக்கிறார் பூந்தர சாமி, நீங்கள்ட நாராயணன் சிவன் லோகத்தின் அப்புறத்திலான இப்புறத்தில் ஒன்றுமில்லா. நீங்க சொல்ற நாராயணனோ முருகனோ குமரனோ பிள்ளையாரோ கருப்பசாமியோ இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய மறுகரையில, இங்க ஒண்ணு இல்லடா. நான் லோகத்தினுடைய இக்கரையில் இருக்கேன்டா, இங்க ஒண்ணு இல்லை. அதுதான் நம்முடைய சித்தர்கள். வெட்டவெளி சித்தரடி சொல்றாங்களா சாமி, வெட்டவெளி ஞானம் எண்திசை வீசுரை ஆடல். முதல் பாட்டில் ஆடினாடு ஒரு வரி வருதா, ஞானம் எண்திசை வீசுரை ஆடல். சின்ன குழந்தையாய் தோன்றுவான், நம்மை தெய்வ குழந்தையாய் ஊன்றுவான். என்னென்னவோ பல பாடல்கள், ஞானம் எண்திசை வீசுரை ஆடல்கள். இது புன்னை மரத்தடியில் நடந்த விஷயத்தை தூரன் பதிவு செய்கிறார். பெரியசாமி திருமண சாமி பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். அதான் ஞானம் எண்திசை வீசுரை ஆடல். நான் சொல்ல 8 திசைக்கு போகுதா, அப்படி இமாலயாஸ் போகுது, இப்படி சிவசையில வருது, இப்படி திருவண்ணாமலை போகுது வருதா, 8 திசைக்கு சிவன் போயிட்டு வர்றாரா. இதுதான் ஞானம் எண்திசை வீசுரை ஆடல். இந்த இடத்துக்கு எல்லாம் நகரம் வாழ்க்கைங்கிறது ஒண்ணு இல்லைங்க, சுத்த கடைசியில் எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் நத்திங், நத்திங். ஆனா சம்திங் இந்த ஜென்மத்தில் எடுத்துக்கும். அதுக்கு இந்த மாதிரிப்பட்ட குருநாதரை சரணடையணும். இது ஒரு ஜெயந்தி திருநாள், யோகனுடைய ஜெயந்தி திருநாள். இன்றைக்கு அவருக்கு வேண்டும். உலகியலான விஷயங்கள் தற்காலிகமான, அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இதுதான் உபனிஷத்தினுடைய குரல். அசத்தோமா சத்கமய. அசக்தி என்றால் சத்தியம். சத்தியம் நிலையானது, அசக்தி என்பது நிலையற்றது. நிலையற்ற விஷயங்களில் போய் நிற்கிறாயே. இந்த நிலையற்ற விஷயங்களில் இருந்து நிலையான கரண்ட் கூட நிலையற்றது, என் குரல் தான் நிலையானது. நிலையற்ற விஷயங்களை விட்டு நிலையான விஷயத்திற்கு என்னை இட்டு செல்வாயாக. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய. தமசுனா இருட்டு, இருளில் இருந்து என்னை ஒளிக்கு இட்டு செல்வாயாக. மிருத்யோர்மா அமிர்தம் கமயம். மிருத்யும் என்றால் மரணம், அமிர்தம் என்றால் மரணமிலா பெருவாழ்வு. மலரா சொன்னார், மரணமிலா பெருவாழ்வு. மரணத்திலிருந்து மரணமிலா பெருநிலைக்கு என்னை இட்டு செல்வாயாக என்பதுதான் உபநிடத மந்திரம். இதை வழங்குபவர் பகவான் யோகிராம் சுரத்குமார். அவர் சர்வ சிவாம்சம் பொருந்தி இருப்பவர், அவரே சிவனாக இருப்பவர். அதிலும் குறிப்பாக சேலத்தில் சிவஸ்வரூபமாகவே இருக்கின்றார் பகவான் யோகிராம் சுரத்குமார். அதுக்கு வெளியே சாட்சியாக ஒரு சிவலிங்கத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் புற்றிடம் கொண்ட ஈசன்.
எம் சேலத்து ஈசன் புற்றிடம் கொண்ட ஈசன். அதுதான் நம்முடைய யோகிராம் சுரத்குமார். சேலத்து யோகிராம் சுரத்குமார் புற்றிடம் கொண்ட ஈசன் சிவனே ஆகிய இந்த சேலம் யோகிராம் சுரத்குமார் சிவபெருமானை வணங்கி நிறைவு செய்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு. தேனிலும் இனிய சுவை உங்கள் பேச்சில் கண்டும் உங்களின் உரை